உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையில மனசு தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மடிக்குயில அக்கறைச்சி நீ இருந்தும் அடிக்கடி நாக்கு தூக்குதடி அக்கி பழம் தெரிஞ்சிருந்தும் கட்டையும் ஒரு நாள் வேகலாம் சந்திரன புரியலாம் மனை கொண்டு பார்க்குது சத்தியமா பத்தியமா மனை கொண்டு கிடக்குது அடிக்கடி நாக்கு தொலைக்குதடி அக்கினி தெரிஞ்சிருந்த சந்திரன சரியணும் சொட்டை கிடக்குது சத்தியமா வச்சியா அடியான கண்ணு கிடக்குது உசரே போகுது உசரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையில உசரே போகுது உசரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையில உசரே போகுது உசரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லிக்கையில மனசு துவைக்கிற அடி வச்சு கேட்கிற மனச தாடிய அடிக்கையிலே அக்கறைச்சி நீ இருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி அக்கினிகளவனு தெரிஞ்சிருந்தான் என் கட்டையூரு நாசாயனா சந்திரன சூரியனா சத்தியமா சத்தியமா உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில மனசை தவிக்கிற மடிப்பிச்ச துடிக்கிற மனசை தாடிய மடிக்கையில அக்கறைச்சி அதில் நீ இருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்கிறது அக்கினி பகல் தெரிஞ்சிருந்தும் அஞ்சு விதமாக பாடினேன் இப்போ நான் பாட்டு ஒன்று வந்து உதட்டையே அசைக்காமல் பாடுறது, இன்னொன்று
பல்லே தெரியாம பாடுறது. உதட்ட அசைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, பல்லும் தெரியக்கூடாது. இன்னொன்று ஆயத்தை அடந்துட்டு உதட ஒட்டாம பாடுறது. 4வது உதடு ஒட்டினாலும் பரவாயில்லன்னு மூச்சு விடாம பாடுறது. 5வது மூச்சு விட்டுனே ரொம்ப அப்படியே ஸ்லோவாக பாடுறது. உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில் உதய ஓட்டலையா பாருங்க, வாய் திறந்துட்டு ஆகுது உசுரே ஆகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில் பல்லு காமிச்சிட்டு பாருங்க. இன்னொன்று மூச்சை இழுத்துட்டே போகுது. உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில். இன்னொன்று மூச்சை வெளியே விட்டுனே போகிறேன். உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையில். மூச்சை வெளியே விட்டுனே போகிறேன். இன்னொன்று மூச்சை இழுத்து இழுத்து விட்டு பாரு. உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையிலே. இன்னொன்று சும்மா பாருங்க. உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சொல்லி கையிலே. நாக்கு உதடு பல்லு எல்லாம் ஒட்டி ஒட்டி பாடுறதா லாஸ்டா பாடுறது. குரல் வளத்திலையும் நாக்குடைய தொடுதல்லையும் உதடுடைய பிரிதல்லையும் தான் சத்தம் உருவாகுது. அதுதான் சங்கீதம். சங்கீத மேகம் தென் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம். அதை நம்ம விடுற மூச்சையை பொறுத்து அந்த ராகங்கள் மாறும். மூச்சை நல்லா இழுத்து பாடினா அது ஒரு ராகம், மூச்சை வெளியே விட்டு பாடினா ஒரு ராகம், அப்படி நம்ம கஷ்டப்பட்டு பாடினா அது ஒரு ராகம். இந்த கழுத்தை நரம்புங்கெல்லாம் இழுக்க வச்சு பாடுறது அது ஒரு இழு ராகம். நல்லா வாய் விரிச்சு கத்தி பாடுறது அது ஒரு ராகம். ஹரே ராம 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 ஹர ஹரே இந்த மாதிரி கத்தி பாடுறது அது ஒரு ராகம். கோயிந்தா கோயிந்தோ 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 எழுமலையாய் கோயிந்தா கோயிந்தா வெங்கட்ராம ஸ்ரீராம கோயிந்தா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப இழுக்க இழுக்க கத்துறது ஒரு ராகம். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. அப்படியே வயிற்ற நல்லா உள்ள வச்சு கழுத்தை நல்லா உள்ளே வச்சு ராகங்கள் 16 உருவான அப்படி பாடுறது அது ஒரு ராகம். தக்கிட தத்திமி தந்தானா இதய ஒளி ஜதீர் எனது தில்லானா இருதயம் அடிக்கடி துடித்தது என்பேனா என் கதை எழுதிட மறுக்கும் என்பேனா ஸ்ருதிமயம் ஒன்று வேகமா பேசுற மாதிரி அப்படியே மூச்சை விட்டுனே போட. மூச்சை நல்லா இழுத்து போச்சுன்னு விட்டுனே போட. ஸ்ருதியும் லயமும் ஒன்று சேர்ந்தது தக்கிட தத்திமி தந்தானா இது ஒரு ராகம். போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நீலாயாய் வந்தவன் யாரடா. மூச்சை விட்ற மாதிரி விடணும், கேட்குற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு பாட்டு. இது ஒரு பாட்டு நல்லா மூச்சு நல்லா சத்தம் இல்லாத தன்மை கேட்டு நல்லா மூச்சே பாருங்க. முடி முதல் அடி வரை முழுவதும் சொல்லும் தரம் இரண்டுகள் பாடித்திடும் அரங்கமும் அவன் அல்லவா. மூச்சோடு இது ஒரு ராகம். ராகங்கள் மெல்லினமே மெல்லிய காதல் பூக்கும் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி அறிவானம் வந்து பார்க்கும். பாட்டு இல்லை, இது வந்தது சும்மா லைட்டாக பேசுகிற மாதிரி அப்படி கொஞ்சம் இழுத்து பேசுறது. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடங்குதே. இது அப்படி மூச்சு கழுத்தில் வச்சுட்டு தனிமை அடங்குதே அப்படி பாயிரம் அது ராகமாக வரும். நான் இங்கே நீயும் எங்கே அப்படி
வார்த்தையை அப்படியே இறக்கி ஏற்றி இறக்கி ஏற்றி பேசுகிற மாதிரி நான் எங்கேயும் இதெல்லாம் வந்து மியூசிக் இசை கொஞ்சம் சரக்கடிச்சா ராத்திரி துக்கம் பூச்சிட்டு இதுவும் ஒரு மியூசிக் இசை ஸ்டார்ட் பண்ணோம் உசுரே போகுது ஒன்று கொஞ்சம் சொல்லிக்கணும் உசுரே போகுது ஒரு தண்ணி கொஞ்சம் சொல்லிக்கணும் எப்படி எப்படியெல்லாம் பாடலான்றது நம்ம மூச்சு காற்றுலையும் நம்ம உதட அசைவுலையும் நம்ம நாக்கு உணர்தல்லையும் பல்லு நாக்கு உதடு வாய்ஸ் சத்தம் கழுத்துலேருந்து வர்ற அந்த மூச்சு காற்றுல தான் இந்த பாடல்கள் உருவாகும். நல்லா பேச தெரியணும், அந்த பேசுகிற வார்த்தைகளுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்க தெரியணும், அந்த அர்த்தங்களை வந்து மனப்பாடம் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் என் காதலே என் காதலே அப்படி மூச்சு எடுத்துகிட்டே போகிறது. காதல் வந்தா சொல்லி அனுப்பு உயிரோடு இருந்தா வருகிறேன் வந்து அப்படி ஃபீல் காதல் மலையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் முன்பே மண்ணில் நுழைந்தாயோ யோ யோ அப்படின்னு love rain coming going and falling in the ground. Love rain is coming from sky and falling in the ground and searching. That is called as காதல் மலையே எங்கே விழுந்தாயோ கண்ணில் உன்னை காணும் போதே மண்ணில் விழுந்தாயோ அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சாத்தியமா அம்மா சொல்லு அம்மா அப்படின்னு எடுத்தவதான் என்னையோ தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்குத்தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு பித்தாச்சு அப்படி சாதாரணமாக பாடக்கூடாது. பெத்தவ மனசு பித்தாச்சு இந்த பிள்ளையின் மனசு கல்லாச்சு இன்னொரு மனசு என்ன அப்படி ஃபீல் பண்ணிட்டோம். ஆராரிராரோ வந்து தூங்க வைக்கிறது. நான் இங்கு பாட தாயனை கண்ணுறங்கு அப்படின்னு இது வந்து ஹாப்பி மதர்ஸ் டே பண்ண தாயனை கண்ணுறங்கு அப்படின்னு சொன்னால் தாய் வீடு போலில்லை இங்கு தாளாட்ட ஆளில்லை. யோசிக்காம தெரிஞ்சு தெரியாம இது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காத மாதிரி அப்படி நல்லா கத்தி சொல்ல வேண்டிய விஷயத்த மெதுவாக அப்படியே சும்மா ஒரு லவ்லி மூடோட சொன்னால் அப்படியா நான் தான் சகல கலா வல்லவன் ஃபஸ்ட்டு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும். மூச்சை வந்து கரெக்டாக அப்படியே ட்ரெயின் ஊற்றுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் உள்ளே போகிற மாதிரி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
நாக்கு வெளியே விட்டு அப்படி அடுத்து வாய் நல்லா திறந்துட்டு தொண்டை கிளியா கத்துவாங்க அந்த மாதிரி வாய் நல்லா தொண்டை கிளியா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். பாலும் நீயே பழமும் நீயே ஞானப்பாலும் நீயே இயேசுவே அப்படி பாலும் நீயே பழமும் நீயே ஞானப்பழமும் நீயே முருகா. எப்படி நான் சொல்லலாம்? இயேசுவே முருகா. நான் ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணேன். இது வந்து நாக்கு ஃப்ரீயாக நாக்கு ஆடினா தான் சங்கீதம், இசை, மியூசிக் வரும். டன் நன் 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 நன். இப்போ 1 2 3 4 5 வந்து எப்படி சொல்லுவோம்? டன் நன் 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 நா அப்படி சொல்கிறோமா? 5 4 3 2 1 சொல்ல முடியாதுல்ல. ந டன் நன் 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 நா ந ந ந டன் டன் ந ந ட தானி ந தானி நோனி நானோ நீ சாரி கம பதனி சகனி சரே பாம. மாதிரி சும்மா சும்மா ப்ராக்டிஸ் பண்ணாதான் மியூசிக் வரும். இளம் ஐ ஐ ஐ ஐ ஐ இது ஒரு மியூசிக். நல்லா சாப்பிட்டு ருசியாக இருக்கா அப்படின்றமா இந்த மாதிரி நல்லா இருக்கா? மியூசிக் மாதிரி தான். மியூசிக் நாக்கும் உதடும் சேரும்போது மொத்தம் மட்டும் இசை இல்லை. மொத்தம் கொடுக்காம கூட இசை இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு இசை கலந்ததுதான் காதல். மொத்தத்தில் குழந்தை தூங்கிட்டு தூங்க வைக்கிறோமா? அப்போ நீயும் தூங்கு வாய் கொண்டாடும். இசை 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 பல்லப்பா. கண்ணம் முதலே அசையாமல் பாடுறது தான் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம். அதை திறந்து பாடுறோம். திறந்து பாடுறோம். என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், நான் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். சண்டை போட சொன்னாய், தள்ளி நின்று பார்க்க சொன்னாய், அன்பே நான் உன்னை விட்டு மன்னிக்கவும் புன்னகையில் மன்னிக்கவும் எனக்கு உரிமை இல்லையா? மூச்செல்லாம் இழுத்துட்டே பாருங்க. மூச்சு விட்டுட்டே பாரு. என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன், உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். தன்னா புரிஞ்சுக்க ஃபஸ்ட் அது புரியும். பாட்டு புரிஞ்சுட்டு அந்த லிரிக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அதில் கொஞ்சம் போதை இருக்கிற மாதிரி லவ்வை சேர்த்துட்டு லவ் வாய்ஸில் லவ் இருக்குங்களா? சொன்னாலே கண்ணல்ல காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா அப்படி அந்த மாதிரி ஃப்ரீயாக திறந்து போகணும். நல்ல வாய் பெருசாக திறக்கணும். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ எளியும் மழையும் வளர்ந்து விடக்கும் வளையும் வளையும் வளர்ந்து விடக்கும் வளைகள் வளர்க்கும். நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் நெஞ்சோடு நின்று
சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் நெஞ்சோடு விட்டும் நல்வர்க்கும் சண்டை போடுற மாதிரி வர்றது. இவ்வளோ பாடிட்டு டயர்ட் ஆகிடுச்சுன்னா வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கணும்.